தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். பழனி கோயில் கிரிவல பாதையில் தனியார் மற்றும் பக்தர்களின் வாகனங்களுக்கு தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், எந்த வழக்கு விவரங்களை பதிவு செய்யலாம்? பாலவேல், பழனி தண்டாயுதபன கோவிலில் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்தவண்ணம் உள்ளனர். இந்த சூழலில் பக்தர்களின் நலன் கருதி பழனி கிரி வீதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்ற வேண்டும் என்று சமூக ஆர்வலர் ராதாகிருஷ்ணன் என்பவர் கடந்த 2019ஆம் ஆண்டு மனு தாக்கல் செய்திருந்தார். நீதிமன்றம் ஆக்கிரமிப்பில் அகற்ற உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழலில் இதுவரை ஆக்கிரமிப்பில் அகற்றாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் இருதரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில், அதாவது வருங்கால பக்தர்களின் நலன் கருதியும், அதாவது பழனி கோவில் கிரிவல பாதையில் தனியார் மற்றும் பொது வாகனங்களுக்கு கண்டிப்பாக அனுமதிக்க கூடாது, உடனடியாக இது அமல்படுத்த வேண்டும். மேலும் அதற்கு மாற்றாக பேட்டரி மற்றும் மின் வாகனங்களை கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அது கிடைக்கும் வரை சாதாரண வாகனங்களை பயன்படுத்தலாம் என்றும் உத்தரவிட்டனர். மேலும் குறிப்பாக கோவிலுக்கு கிரிவல பாதையில் நிரந்தரமாக ஏன் வணிக பயன்பாட்டை தடுக்க கூடாது எனவும் கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து மனுதாரர் தரப்பில் பழனி கிரிவீதியில் மீண்டும் தற்காலிக ஆக்கிரமிப்பாளர் வந்தவண்ணம் உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தேவையான போலீஸ் பாதுகாப்பை திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி தேவையான போலீஸ் வாய்ப்பு வழங்க வேண்டும். எந்தவித ஆக்கிரமிப்பு இல்லாமல் சிசிடிவி கேமரா கண்காணிப்பை பயன்படுத்தி ஆக்கிரமிப்பாளர்கள் உடனுக்குடன் அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டார். மேலும் இந்த பழனி கிரிவீதி பகுதி முழுவதும் வாகனங்கள் செல்லாதவாறு எல்லை கற்களை, சிமெண்ட் கற்களை நிறுவ வேண்டும். மேலும் நிரந்தரமாக சர்வே செய்து ஆக்கிரமிப்பில் ஏற்படுத்தாதவாறு எல்லை கற்களை ஊண்டி கண்காணிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு, இது குறித்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். பாலவேல், நன்றி கருணாகரன், விரிவான விவரங்களை பதிவு